சரி, இன்னைக்கு ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்ச் இருக்கு. ஸோ இந்த மேட்ச்ல வின் பண்ணாதான் பிளே ஆஃப்ல போக முடியும், கரெக்டா? ஸோ யார் போவான்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து தோனி விராட் 2 பேர் ஃபேன் மேம். யார் மேட்ச் எந்த மேட்ச் ஆனாலும் டஃபா போனா நல்லா இருக்கும். 220 ரன்ஸ் 230 ரன்ஸ் போயிட்டு யார் சேஸ் பண்ணா பரவாயில்ல, ஒரு நல்ல கேமா இருக்கும். ஸோ யார் வின் பண்ணாலுமே நீங்க நான் ஹாப்பியா சிஎஸ்கே கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன், ஏன்னா நம்ம ஸ்டேட்ல அதனால. ஆனா விராட் வந்து ஜெயிச்சாலும் பரவாயில்ல தான், ரெண்டுமே ஓகே தான். ஏன்னா இது ஜெயிச்சா விராட் ஆர்சிபியோட முதல் கப்பா. அவன் வேர்ல்டு கப்பா இருக்கும். அது விராட்டுக்கு வந்து இது ஒரு, ஏன்னா அது வேர்ல்டு கப் வேற வருது, T20 வேர்ல்டு கப். அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். அதனால யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல. சிஎஸ்சி வந்து லாஸ்ட் சீசன் சொல்றாங்க தோனிக்கு, அவங்க ஜெயிச்சாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ இதுல இந்த அந்த பிட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா மழை வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த சர்க்கிள்ல. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டாஸ் வின் பண்ணிட்டு பேட்டிங் தான் சூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா பேட்டிங் எடுத்து ஃபர்ஸ்ட் ஹையர் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வந்து இந்த ரெய்னிக்கு ஏதாவது ஸ்கோரை கம்மி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 100 அதிகமாகணும். அதனால அவங்க வந்து மோஸ்ட்லி பேட்டிங் சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு யாருனாலுமே. ஆமா. ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுல வின் பண்ணாதான் நீங்க உள்ள போக முடியும். ஒருவேளை இதுக்கு தோனி சாரோட லாஸ்ட் மேட்சா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மோஸ்ட்லி நம்ம சொல்றாங்கன்னா அவங்களா இது வாய்ப்புன்னு சொல்லல, தோனியா சொல்லல. மேக்சிமம் இதான் லாஸ்ட்னு சொல்றாங்க. ஆனா அவரை சொல்றதை நம்மள ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அவங்க வாயில சொல்லட்டும். இருந்தாலும் ஹாப்பி தான், இல்லாட்டாலும் ஹாப்பி தான். ஏன்னா எத்தனை சீசன் நம்ம சிஎஸ்சிக்கு வேண்டி 5 கப் வாங்கி கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஸோ இப்போ இந்த மேட்ச் ஒருவேளை நீங்க வின் பண்ணி நீங்க ஃபைனல் வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னா மேட்ச் எங்க நடந்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க? ஃபைனல் வந்து சேப்பாகல தானே, கண்டிப்பா சிஎஸ்கே தான். இந்த மேட்ச் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ ஃபைனல் வின்னு. ஆர்சிபினா ஆர்சிபி வின்னு, சிஎஸ்கேனா சிஎஸ்கே வின்னு. சரி, இன்னைக்கு ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்ச் இருக்கு, அதுவும் பெங்களூர்ல. இதுல யாரு பிளே ஆஃப் வின் பண்ணும், பிளே ஆஃப்ல போவான்னு நினைக்கிறீங்க? எனக்கு சிஎஸ்கே போகணும்னு ஆசை இருக்கு, பட் ஸ்டில் ஆர்சிபி போகும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஹோம் கிரவுண்ட் மேட்சஸ், ஸோ பெங்களூர் வில் ஹேவ் an advantage is what I see. ஸோ இந்த மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க 2 பவுலர்ஸை இழந்திருக்கீங்க உங்களோட மேட்ச்ல. ஸோ எந்த மாதிரியான யுக்திகள் இருந்தா நீங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு? சிஎஸ்கே கேக்குறீங்க? சிஎஸ்கே வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் விளையாடினா தான் ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்க போலர்ஸ் வந்து சிஎஸ்கே இருக்க போலர்ஸ் வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்லனா there is high chance they can win. Otherwise RCB has better chance is what I see. Being a home ground and it's a high scoring venue, RCB batting might score better than CSK's batting. பட் இருந்தாலும் இப்போ நீங்க அந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது தோனியோட லாஸ்ட் மேட்சா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவர் ரிட்டையர் ஆவத பத்தி ஏதாவது பேசுவார்னு நினைக்கிறீங்களா? இது தோனியை தவிர வேற யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் சொல்ல மாட்டாரு. I feel he might play another season. He will not commit anything. Maybe you will see how his body responds. அதுக்கேற்ற மாதிரி he might play another season is what I see. பட் எப்படி இருந்தாலும் வருவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க. He will always be a part of CSK. He might play as a player, otherwise he will have other roles. But I feel he might play another season because he didn't commit anything this time around. So we never know. Yeah, I hope he will come back again, at least for another season or 2. So what stops him? As long as he contributes for the team, he can keep continuing. People love him and like he also loves Chennai. So there's no stopping. So இப்போ லாஸ்ட் மேட்ச் ஒருவேளை நமக்கு சிஎஸ்கே வின் பண்ணி போச்சு அப்படின்னா கேக்வாக்ல இருக்கும் இல்லையா? ஆமா. சோ அது எந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? I think definitely வந்து CSK final வந்ததுன்னா இங்க ஒரு big celebration இருக்கும். But I think pressure will be on CSK if they're playing at home venue. There will be a lot of expectation, but it will be good. அந்த பிட்ச் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எந்த மாதிரியான பிட்ச்? Bangalore pitch சொல்றீங்களா? I think one இப்போ ரீசெண்டா ஒரு மேட்ச் வந்து லோ ஸ்கோரிங் மேட்சா இருந்திருக்கு. பட் ஜெனரலி இட்ஸ் an high scoring venue. It's a small venue and high scoring venue. So I feel it will be a batting pitch is what I see. But since it's been raining on and off, so there is a possibility it might not be a good batting pitch also. It might favor the bowlers. So I don't know. We have to see. ஓகே, இப்போ அந்த இடத்துல மழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேட்ச் ஸ்டாப் ஆக ஏதாவது வாய்ப்பு இருக்கா? I think weather forecast people தான் கரெக்டா சொல்லணும். But there is 50-50 chance is what people say. There is high chance of rains. But even if it rains and if it stops, I think they say it has a very good outfield there. Like the drainage system is better. So there's a possibility we might have a curtail game, smaller game. So obviously there might be a possibility for a game is what I see. ஓகே, ஃபேமிலி எல்லாரும் நீங்க வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன் தானா? No, my wife is a CSK fan. ஓகே. And he's a RCB fan. ஓ. And I'm an Indian cricket lover. I support both. I do support CSK, but it's like I'm okay with whoever wins the match. But he is an ardent CSK fan. மேம், இன்னைக்கு நமக்கு சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் இருக்கு, அதுவும் பெங்களூர் பிட்ச்ல தான் நடக்குது. ஸோ இதுல யாரு உள்ள போவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னை கேட்டு எனக்கு சிஎஸ்கே தான் போகணும். ஸோ சிஎஸ்கே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆர்சிபி சைடு இப்போ பிளே பண்ண மேட்ச்ல நல்லா தான் விளையாண்டாங்க. இங்க வந்து இப்போ இவங்க யாரும் இல்லை, நல்ல பவுலர்ஸ் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னை கேட்டா சிஎஸ்கே ஜெயிக்கணும். பட்
ரெண்டு பக்கமும் 50-50 சான்ஸ். யா யா ஸோ இப்போ பிச் வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை பெய்யும், பெங்களூர்ல மழை பெய்யற மாதிரி இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மழை பெஞ்சா மேட்ச் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படியும் சான்ஸ் இருக்குன்னு நானும் இப்ப எல்லாம் நியூஸ் அப்படிலாம் பார்க்கும்போது இருந்துச்சு. அப்படி பார்த்தா சிஎஸ்கேக்கு போறதுக்கு சான்ஸ் இல்ல. ஸோ மழை இருக்க கூடாதுன்னு தான் வேண்டிக்கணும். மழை இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறீங்க. ஸோ இப்போ உங்க சைட்ல இருந்து 2 பவுலர்ஸ் மிஸ் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அவங்க சைட் பேட்டிங்கா இருக்கட்டும் பவுலிங்கா இருக்கட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு என்ன பண்ணா நீங்க உள்ள போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பவுலிங் வந்து பேட்டிங் சைட் எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பவுலிங் வேற ஏதாவது இப்போ வேற யாராச்சும் தேஷ்பாண்டே அந்த மாதிரி ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் நல்லா பவுலிங் பண்ணா மேபி உள்ள போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பத்திரனா வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற யாரும் இருந்தா நல்லா இருக்கும். யா ஸோ இது சென்னை சூப்பர் கிங்ஸோட தோனியோட லாஸ்ட் மேட்சா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? லாஸ்ட் மேட்ச் இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கணும். தெரியல என்னவா இருக்கும்னு. இன்னொரு சீசன் கிடைச்சா எல்லாரும் வில் பி ஹாப்பி. ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு சிஎஸ்கே ஆர்சிபி இது 2 உள்ள போயிடுச்சு அப்படின்னா ஒருவேளை இது தோனியோட லாஸ்ட் மேட்சா இருந்துச்சுன்னா தோனிக்கும் விராட் சாருக்கும் இருக்கக்கூடிய லாஸ்ட் மேட்சா இருக்குமா? ஆமா, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? எப்படி இருக்கு? கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். இன்னொரு சீசன் விளையாடணும் அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் ஆசை. ஸோ மேபி 1 more season ப்ளீஸ் தலை. அதுதான். ஸோ இப்போ நம்மளது ஒருவேளை சிஎஸ்கே வின் பண்ணி உங்களது சேப்பாக்ல லாஸ்ட் மேட்ச் இருந்தா how do you feel? நான் நல்ல எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும். நான் தலைக்கு அது லாஸ்ட் மேட்சா இருக்க கூடாது. அது மட்டும் ஆமா. யா 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 50-50. ஏன்னா இங்க பவுலிங் மேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா சிஎஸ்கேன்னு சொல்லியிருப்பேன். பட் இங்க கொஞ்சம் வீக்கா இருக்கனால 50-50 சான்ஸ். யா சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச் நடக்குது இல்ல சார், இதுல யாரை வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க. இன்னைக்கு ஏதோ தோனி அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த பிச் கிட்ட மழை வரும்ன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து? மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு வந்து எப்படி குவாலிஃபை ஆயிருவோம். மழை வந்தாலும் நம்மளுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ இந்த மேட்ச் தான் தோனியோட லாஸ்ட் மேட்சா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த பிச் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல, ஆனா மழை பெய்யும்னு சொல்றாங்க. பரவாயில்ல, மழை பெய்ஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ இப்போ உங்க சைட்ல சிஎஸ்கேல இருந்து 2 பவுலர்ஸ் நீங்க இழந்திருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அவங்க சைடு பேட்டிங்கும் பவுலிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி சொல்றாங்க. ஸோ இத என்ன மாதிரி நீங்க யுக்தியை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு? மிச்சல் சாண்ட்னர் கொஞ்சம் வந்தா ஜெயிக்கலாம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அது போக சிம்ரஜ் சிங் நல்லா போடுறாரு, அவரே போட்டாலும் போதும். சிம்ரஜ் சிங்கே நல்லா தான் போடுறாரு. ஓகே, இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ஆர்சிபிக்கும் பெங்களூர்ல மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இதுல யார் பிளே ஆஃப்ல போவாங்க நீங்க நினைக்கிறீங்க? மழை பெஞ்சதுன்னா பாயிண்ட்ஸ் வந்து ஆளுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. அதனால சிஎஸ்கே போயிடும். அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே தான் போவோம். எப்படியும் மேட்ச் நடந்தாலும் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும், நடக்கலனாலும் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். அதனால எதுவுமே இல்லை. சிஎஸ்கேல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டு வீரர்னா அது யாரு சொல்லுவீங்க? எப்போ எல்லாருக்கும் தான் எம்எஸ் தோனி தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி இருந்தாலும் விராட்டையும் பிடிக்கும். அதனால ஆர்சிபி பிடிக்காதுன்னு இல்லை, விராட்டையும் பிடிக்கும், சிஎஸ்கேவும் பிடிக்கும். ஸோ இந்த தொடர்ந்து இத்தனை வருஷங்களா ஆர்சிபி கப் அடிக்காமலே இருக்கு. இந்த வாட்டியும் அதே ஏமாற்றத்தோட தான் போகும்னு சொல்றீங்களா? அது என்னமோ உண்மைதான். ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க ஜெயிச்சுட்டே வந்துருந்தீங்கன்னா பரவாயில்ல. இப்ப நடுவுல ஜெயிச்சுட்டே வந்துட்டு இப்போ மழை வேற பெய்யறதுனால மேட்ச் நடக்குமான்னு சுத்தமா தெரியல. அதனால பாயிண்ட்ஸ் வந்து மாத்தி கொடுத்ததால சிஎஸ்கே போயிடும். பாயிண்ட்ஸ் மாத்தி கொடுத்தா சிஎஸ்கே போயிடும், அப்படி இல்லைனாலுமே சிஎஸ்கே தான் போகும். கன்ஃபார்ம் சிஎஸ்கே போயிடுவாங்க. ஸோ ஒருவேளை சிஎஸ்கே இந்த மேட்ச் உள்ள போயிருச்சு அப்படின்னா தோனியோட லாஸ்ட் மேட்ச் இதுவா தான் இருக்குமா? அவர் சொல்லிட்டாரு லாஸ்ட் மேட்ச் இதுவா தான் இருக்கும். கப்போட போவார் லாஸ்ட் மேட்ச், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வீரர் லாஸ்ட் மேட்ச் கப்போட போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அப்படி இருந்தாலும் விராட் ஒரு கப் அடிச்சா கூட சந்தோஷமா தான் இருக்கும். தோனியோட லாஸ்ட் சீசன் அடிச்சுட்டு போறாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆர்சிபி மேட்ச்ல ஒருவேளை ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு 16 சீசனா கப் அடிக்கல, அவங்க ஜெயிச்சுட்டு போட்டோம். எங்களுக்கு 5 கப்பு போதும், இருக்கிற 5 கப்பு போதும். அவர் ஒரு கப்பாச்சு ஜெயிக்கட்டுமே இந்த வாட்டியாச்சு, அடுத்த தடவை பாத்துக்கலாம். சிஎஸ்கேலனா இப்ப ருத்ராஜ் வந்திருக்காரு, அது போதும் எங்களுக்கு. உங்களுக்கு இது இந்த வாட்டி இல்லனாலும் பரவாயில்ல எங்களுக்கு. ஆர்சிபி ஜெயிக்கட்டும் இந்த ஒரு வருஷம், நாங்க எதுவும் சொல்றதா இல்லை. இந்த வாட்டி ஆர்சிபி ஜெயிக்க உங்களோட யுக்திகள் என்னவா அவங்க வச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா பவுலிங் கொஞ்சம் பவர் தான் பண்ணோம். பேட்டிங்லாம் பரவாயில்ல, ஸ்டாஃப் விராட் கோலி தான் இருக்காரு, அதனால பிரச்சனை இல்லை. பவுலிங் தான் அங்க வேணுமே. ஆர்சிபி மேட்ச்ல பவுலிங் இருந்தா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பேட்டிங் பரவாயில்ல, அவங்க அடிச்சுட்டு போயிடுறாங்க. இவங்க பவுலிங்லயே 4 ஓவருக்கு 60-70 ரன் கொடுத்துட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது பேட்டிங் மேல.
அதெல்லாம் அவங்க பவுலிங் கரெக்டா இருந்ததுன்னா ஓகே. சிஎஸ்கேவோட யுக்தி என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? சிஎஸ்கேவோட பவுலர் 2 பேர் போயிட்டாங்க. இது முஸ்தபிசூர் போயிட்டாரு, பத்திராடம் போயிட்டாங்க. இப்ப இருக்கிறவங்களை வச்சுதான் போட முடியும். அப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். மெயின் பவுலர்ஸ் இல்லனாலும் வின் பண்றோம். மெயின் பவுலர்ஸ் இல்லாம தான் போன மேட்ச் வின் பண்ணாங்க. இந்த மேட்ச் அதே மாதிரி வின் பண்றோம். ஆர்சிபில இருக்கிற பவுலர்ஸ்லாம் அவ்வளவா இல்ல. ஒரு மெயின் பவுலர்ஸா இருந்தாலும் இப்ப சிராஜ் கூட தான் நிறைய ரன் கொடுக்குறாரு. அவரு T20 வேர்ல்டு கப்லயே இருக்காரு. அவரே நிறைய ரன் கொடுக்குறாரு. இப்ப என்ன பண்ண முடியும் அவங்களால? உங்க டீம் அப்படி இருக்கு. இப்ப சிஎஸ்கேல இருந்து 2 பந்து வீச்சாளர்கள் போயிருக்காங்க உங்க டீம்ல இப்ப இல்ல. சோ இதான் நீங்க டாக்கிள் பண்றதுக்காக எந்த மாதிரியான யுக்திகள் அவங்க கையாளனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்னா பவர் பிளேலயே அவங்க அதிக ரன் அடிச்சிட்டாங்கன்னா கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க 18 ஓவர்லயே மேட்ச் முடிச்சாதான் அவங்களுக்கு இதுவா இருக்கும். அப்படி 18 ஓவர்ல அவங்க சேஸ் பண்ணலன்னா அவங்களால பிளே ஆஃப் உள்ள போக முடியாது. அப்படின்னா அவங்க 18 ஓவர் முடிக்க முடியாது. எப்படியும் பவுலர்ஸ்லாம் சிஎஸ்கே நல்லா போட்டுருவாங்க. அதனால இவங்களால முடியாது. மேம் இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் ஆர்சிபிக்கும் பெங்களூர்ல மேட்ச் நடக்குது. இதுல யாரு பிளே ஆஃப்ல போவா நீங்க நினைக்கிறீங்க? டெஃபினட்டா என்னுடைய ஆசை வந்து சிஎஸ்கே பிகாஸ் ஆஃப் தோனி தான். தோனிக்கு அந்த இடத்துல மழை பெய்யறதா இருக்கு. சோ மேட்ச் நடக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒரு பாயிண்ட்ல நீங்க ஆனா ஆர்சிபி வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. கோலி வந்து ஜெயிச்சாலும் சந்தோஷம்தான், ஆக்சுவலா சந்தோஷம். பட் வந்து அந்த இடத்துல ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஈவன் தோ நல்ல மழை பெஞ்சா கூட உடனே ட்ரைன் அவுட் பண்ற அளவுக்கு நான் ஃபெசிலிட்டி சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மழை வந்து பெய்யாத இருந்தா இஃப் ஆர்சிபி வின்ஸ் ஆல்சோ ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். பட் இதுல உங்களுக்கு தோனியோட இதான் லாஸ்ட் மேட்சா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அவருடைய கேரக்டரே வந்து எல்லாரையும் தட்டி கொடுத்து நல்லா வர்றதுதான் அவருடைய கேரக்டர். ஸோ இஃப் கோலி வின்ஸ் ஆல்சோ டெஃபினட்டா தோனி வந்து அதை நல்லா ஹை ஸ்பிரிட்டா தான் எடுத்துப்பாரு. ஸோ அது வந்து அந்த ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்லுக்கு மற்றவங்க எல்லாம் இந்த காலத்துல போட்டி போடுற மனப்பான்மைக்கு அவர் வந்து இன்கேஸ் ஆர்சிபி வின் பண்ணி கோலியை வந்து அவர் கட்டி பிடிச்சி அவர் சீன் வந்தா சூப்பரா இருக்கும். ஐ வில் என்ஜாய் இட். ஸோ இதுதான் இந்த மேட்ச் தான் ஆர்சிபிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் லாஸ்ட் மேட்சா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லையே ஹோய், பிகாஸ் தோனி இப்போ இல்ல இல்லைங்களா? ஏன்னா கோலி தோனி இல்லாட்டி கூட அவருடைய லீடர்ஷிப் கீழே நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க. எல்லாருமே அவருடைய இதுதான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ நம்ம எப்பயுமே ஒரு ஆல்மைட்டி நம்மளோட இருக்கிற மாதிரி டெஃபினட்டா தோனி வந்து என்னன்னைக்கும் இருப்பார். இப்போ தோனிக்கும் விராட்டுக்குமே இது 1-on-1 மேட்சா இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா இதோட தோனி போயிடுவாரு. இதை பத்தி உங்களோட கருத்து? இல்ல அப்படி they won't feel, I think so. Definitely no one will feel like that. Even Virat also don't feel like that. So அவருடைய பிரசன்ஸ் எப்பயுமே ஆம்னி பிரசன்ட் மாதிரி என்னைக்குமே இருக்கும். எஸ் எஸ். ஸோ பட் ஃபைனலா உங்களுக்கு சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்க. யா அஃப்கோர்ஸ். சரி, இன்னைக்கு ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் பெங்களூர்ல மேட்ச் நடக்குது. ஸோ இதுல யார் பிளே ஆஃப் வின் பண்ணுவாங்க? அவங்க ஆர்சிபி சொல்றாங்க, நான் சிஎஸ்கே தான் சொல்லுவேன். பட் விராட் கோலி நினைச்சு கொஞ்சம் பயமா இருக்கு. பெங்களூர் பிச் வேற, சாத்துவாரு சென்னைனே வந்துட்டாலே. பட் ஸ்டில் சென்னை குவாலிஃபை ஆகணும்னு நம்பிக்கை இருக்கு. பட் இப்போ அந்த இடத்துல மழை பெய்யற மாதிரி அறிவிப்பு இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. மேட்ச் வந்தா நல்ல விஷயம் தாங்க. ஆல்ரெடி டாப்ல இருக்கிறது நம்ம தான், அப்படியே உள்ள போயிடலாம். ஏன்னா மக்கள் வந்து தோனி வர்சஸ் கோலின்ற ஃபியூட வந்து மிஸ் பண்ணுவாங்க. அது ஒண்ணு இருக்கும். பட் ஆல்ரெடி ஒரு மேட்ச் பார்த்ததுனால பிரச்சனை இல்லை. உள்ள போனா போதும். ஸோ இப்போ ஆர்சிபிக்குள்ள இருக்க விராட் சாருக்கும் தோனிக்கும் இதுதான் லாஸ்ட் 1-on-1 இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் அவருக்கு ரிட்டையர் ஆகுது இல்ல, அவர் ரிட்டையர் ஆகிறோம்னு சொல்லவே இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. எனக்கு லாஸ்ட் இயரோட தோனி இன்டர்வியூ பார்த்தா அவர் ரிட்டையர் ஆக மாட்டார், இல் ஸ்டில் கண்டினியூ தான் தோணுது. அப்போ வில் கீப் ஆன் வாட்சிங் திஸ் மேட்சஸ் தோணுது. அப்போ அவர் இன்னும் கண்டினியூ பண்ணுவாருன்னு தான் சொல்றீங்க. கண்டிப்பா. ஸோ இப்போ என்ன மாதிரி யுக்திகள் எடுத்து அந்த பிட்ச்ல சிஎஸ்கே வின் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்டே அவங்கள ஆட விட்டு நம்ம சேஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஏன்னா டிஃபெண்ட் வந்துட்டா கோலியை ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு ரன் மிஷின், அதனால அவர் அடிச்சிருவாரு. ஸோ நம்ம டாஸ்மெண்ட் தான் பவுலிங் எடுத்துடணும். இப்போ நான் சிஎஸ்கே சைட் பாத்தீங்க அப்படின்னா 2 பவுலர்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அது ஒரு பெரிய அடி தான். பட் இருந்தாலும் இது வந்து தோனி வந்து இது வந்து கிரிக்கெட்டை செஸ்ஸா விளையாடக்கூடிய ஒரு ஆள். ஸோ அதுக்குன்னு என்ன எல்லாம் திட்டக்கூடாது. பட் என் பார்வையில் தோனி இஸ் ஃபேமஸ் ஃபார் இஸ் பிரெயின். அந்த பிரெயினுக்காக தான் நான் நினைக்கிறேன். அந்த சிங்க் தான் கெய்க்வாட் கூட இருக்குன்றப்ப இது பாசிட்டிவா தான் முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பார்ப்போம், ஒரு 10 மணி 11 மணிக்கு தெரிஞ்சிடும் அழுகிறனா இல்லை சிரிச்சுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா நினைக்கிறேன். ஹாப்பி தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ள போனா போதும்.
தேங்க்யூ. சரி இப்போ நமக்கு பெங்களூர்ல சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடக்குது. இதுல யாரு பிளே ஆஃப் வின் பண்ணுவா, பிளே ஆஃப்ல போவான்னு நினைக்கிறீங்க? யார் போவான்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கொஞ்சம் இப்போ ரொம்ப வெறியா விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் சிஎஸ்கே தான் போகணும். அது அஸ் அ சிஎஸ்கே ஃபேனா நான் அதான் சொல்லுவேன். சிஎஸ்கே தான் போகணும். பட் ஆர்சிபி ரொம்ப வெறியா இருப்பாங்க. அட்லீஸ்ட் செமியாவது போகணும், ஒரு கப் அடிக்க ஒரு சான்ஸ் இருக்கு. பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு அந்த பெங்களூர்ல பாத்தீங்க அப்படின்னா மழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மேட்ச் கேன்சல் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஓவராவது நடத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க வந்து அந்த சப் ஏர் சிஸ்டம், வாட்டர் சிஸ்டம்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அந்த வாட்டர் சக் பண்றதுக்கு எல்லா சிஸ்டமும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஓவராவது நடத்த சான்ஸ் இருக்கு. ஸோ அதில் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். நம்மளுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச் ட்ராப் ஆனாலும் சரி, ஆர் வின் பண்ணாலும் சரி, ஆர் 10 ரன்ஸ் அந்த மாதிரி மினிமம் ரன்ஸ்ல தோத்தாலும் சரி, நம்மளுக்கு தான் சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து கண்டிப்பா வின் பண்ணணும்னு விளையாடுவாங்க. எப்படின்னு தெரியல, பார்க்கணும். ஸோ இது தோனியோட லாஸ்ட் மேட்சா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பட் சின்னத்துல இது இன்னொரு மேட்ச் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு ஒரு இயர் போகும்னு சொல்லியிருக்காரு. பட் தெரியல. பட் அவரோட ஃபிட்னஸ் பொறுத்து என்னன்னா இதான் லாஸ்ட் மேட்சா இருக்கணும். பட் வி கேன் see him as a coach. ஸோ இப்போ நம்ம எந்த மாதிரியான யுக்திகள் எடுத்தா நம்ம ஆர்சிபியை வின் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? அடிக்கணும். எல்லா பந்தையும் அடிக்கணும். நம்ம டெஸ்ட் மேட்சா விளையாடுற மாதிரி இருக்கு ரொம்ப நாளா. ஸோ எல்லா பாலையும் அடிக்கணும். அவங்க ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க இப்ப. அதுவும் இல்லாம விராட் கோலி இருக்க ஃபார்முக்கு ரொம்ப கஷ்டம். அதனால விராட் கோலி விக்கெட் எடுக்கணும். அண்ட் தென் வி ஹேவ் டு ஸ்கோர். ஸோ இப்போ விராட் சாருக்கும் அங்க நடக்கிற பிச் மேட்ச் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மேட்ச்ல எந்த மாதிரியான ஓவர்ல நீங்க உங்களை வீழ்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த பிச் எந்த மாதிரியான பிச்? ஆக்சுவலா பிச் பத்தி எனக்கு சரியா தெரியல. அது எப்படி இருக்க போதுன்னு தெரியல. வெட் பிச், ஸ்பீட் எடுக்குமா ஸ்பின் எடுக்குமான்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ அதை பத்தி தெரியல. ஸோ உங்க சைட்ல இருந்து 2 பவுலர்ஸ் மிஸ் ஆயிருக்காங்க இல்லைங்களா? சிஎஸ்கேல இருந்து 2 பவுலர்ஸ் போயிருக்காங்க. இப்போ ஆர்சிபி சைட் பேட்டிங்கும் ஓகே, பவுலிங்குமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸோ எப்படி நீங்க வின் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு? ஆர்சிபி போலிங்னு இல்லை, நம்ம பேட்டிங் வீக்கா இருக்கு. அது எல்லா டீமும் கம்பேர் பண்ணும்போது நம்ம பேட்டிங் வீக்கா தான் இருக்கு. ஸோ பேட்டிங்ல நல்லா பண்ணணும். நம்ம போலிங் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு நாள் கிளிக்காகும், ஒரு நாள் கிளிக் ஆகாது. ஸோ ஃபீல்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். முஸ்தபிசர் இல்லை தான். பட் ஸ்டில் நம்ம அடிக்கணும். மேட்ச் அந்த பவர் பிளேல அடிக்கணும். பவர் பிளேல நம்ம ரொம்ப ரொம்ப புவரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.